என் நெஞ்சில் குடியிருக்கும் மக்களே, நாம் இன்று பார்க்க போகும் விடயம் தளபதியின் பிறந்த நாள் பரிசு. 1980களில் ஒரு சிறு குழந்தையாக கேமரா முன் நின்றவர். 2000களில் தமிழகத்தின் தளபதியானவர். 2024இல் அரசியலுக்கு குதித்தவர் மற்றும் 2026இல் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலில் அமர்ந்தவர். அவர்தான் எமது தளபதி விஜய். இன்று 22 அவருடைய பிறந்த நாள். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது அவருடைய குழந்தை பருவம் மற்றும் சினிமா ஆரம்ப காலம், எப்படி தளபதி என்ற பெயர் உருவானது, பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் என பெயர் படைத்ததற்கான காரணங்கள், யாரும் தெரிந்திருக்காத சில உண்மைகள், அரசியல் பிரவேசம் மற்றும் டிவிகேயின் கதை, 2026 தேர்தல் வெற்றி மற்றும் முதலமைச்சராக பதவியேற்பு. இது ஒரு நீண்ட வீடியோ தான், ஆனால் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி பாருங்கள், ஏனென்றால் இது தமிழக வரலாற்றின் ஒரு அத்தியாயம். மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதனால் உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோக்கள் கிடைக்கும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிறந்தது 1974 ஜூன் 22 அன்று சென்னையில். அப்பொழுது அவருடைய தந்தை ஜோசப் சந்திரசேகர், அவருடைய தாய் பிரபல திரைப்பட பின்னணி பாடகி சோபா சந்திரசேகர். அவருடைய அப்பா கத்தோலிக்க பின்னணியில் இருந்து வந்தார், அம்மா இந்து மதத்தை பின்பற்றுவார். இது தமிழ்நாட்டின் பன்மத கலாச்சாரத்தின் ஒரு சிறிய பிரதிபலிப்பு. சினிமா குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் விஜய் 1984இல் வேட்டை எனும் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். அவருடைய அப்பாவே அந்த படத்தை இயக்கினார். அதுக்கு பிறகு பல படங்களில் நடித்து அவருடைய முதல் படத்தில் நாளைய தீர்ப்பு எனும் படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகி, அப்போது அவருக்கு வயது வெறும் 18. இளம் வயதிலே முக்கிய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து அவருடைய தைரியத்தை காட்டுவதை, அதைத் தொடர்ந்து நமது கேப்டன் அண்ணனுடன் செந்தூர பாண்டியில் விஜயகாந்துக்கு தம்பியாக நடித்து அப்பாவை இயக்கிய ரசிகன், தேவா, விஷ்ணு படங்களில் முக்கிய வேடங்களில் நடித்தார். இந்த படங்கள் பெரும்பாலும் வசூல் ரீதியாக வெற்றி பெற்றன. இது ஒரு முக்கிய கட்டம், ஏனென்றால் இந்த ஆரம்ப கால வெற்றிகள் தான் அவரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது. 90களில் டான்ஸ் காட்சிகள், காதல் காட்சிகள். 1996இல் வந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அவருடைய முதல் வசூல் பிளாக் பாஸ்டர் ஆனது. அதைத் தொடர்ந்து பூவே உனக்காக வந்தது. இது அவரை காதல் கதாநாயகனால் நிலைநிறுத்திய படம். 1997இல் லவ் டுடே மற்றும் காதலுக்கு மரியாதை வந்தது. காதலுக்கு மரியாதையில் தமிழ்நாட்டில் அவருடைய நடிப்புக்கு தமிழ்நாட்டு அரசின் சிறந்த விருது கிடைத்தது. இந்த படமே குறைந்த செலவில் எடுக்கப்பட்டு அந்த நேரத்தில் பெரிய பிளாக் பாஸ்டர் அடித்தது. 1999இல் துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் ஒரு உணர்வுள்ள பாடகனாக நடித்து காதல் நாயகன் என்ற இமேஜை மேலும் வெளிப்படுத்தினார். 2000இல் குஷி மற்றும் பிரியமானவளே இரண்டு வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாக வெற்றி பெற்றன. 2001 ஒரே ஆண்டில் 3 படங்கள், ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி, ஷாஜகான், மூன்றுமே பிளாக் பஸ்டர். ஆனால் உண்மையான திருப்புமுனை வந்தது 2003 திருமலை படத்தின் மூலம். இந்த படம் அவருடைய இமேஜை கதாநாயகனிலிருந்து ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றியது. அதன் பிறகு வில் சமீப காலத்தில் ரீரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வசூல் படம் ஆனது. திருப்பாச்சி, வால் தொழிலாளரை நடித்து தமிழக அரசின் சிறப்பு பரிசை வாங்கினார். சிவகாசி மற்றும் போக்கி படங்கள் தொடர்ச்சியான வசூல் வெற்றிகள். 2007இல் அழகிய தமிழ்மகன் படத்தின் மூலம் தன் வாழ்க்கையில் முதன்முறையாக இரட்டை வேடத்தில் நடித்தார். அதன் பிறகு வேட்டைக்காரன், குருவி வசூல் ரீதியாக வெற்றி பெற்றாலும் வில்லு 2009 சாதாரண வரவேற்பை பெற்றது. அவரது 50வது படமான சுறா படம் தயாரிப்பு செலவை மட்டுமே பெற்றது. காவலன் படம் 100 நாட்கள் தியேட்டரில் ஓடி அவருடைய கரியரை மீண்டும் உச்சிக்கு கொண்டு சென்றது. வேலாயுதம் படத்தில் முகமூடி அணிந்த சூப்பர் ஹீரோவாக நடித்து உலகம் முழுவதும் வசூல் ரீதியாக வெற்றி பெற்றது. 2012இல் நண்பன், காலேஜ் மாணவன் அவரது நடிப்பை தூக்கி நிறுத்தியது. துப்பாக்கி, இராணுவ அதிகாரி பெரும் வரவேற்பை பெற்ற படமாக மாறியது. தலைவா, ஜில்லா வந்து அவரது இமேஜை இன்னும் மென்மேலும் மெருகூட்டியது. 2004இல் கத்தி 2 வேடங்களில் திருடன் மற்றும் லட்சியவாதி வேடங்களில் நடித்து அந்த ஆண்டில் மிக அதிக வசூல் செய்த படங்களில் ஒன்றானது. 2015இல் புலி, சிறுவர்களுக்கு பிடித்தமான படம் எடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் விஜய் 2015இல் புலியில் நடித்தார். ஆனால் இந்த படம் பிளாக் பஸ்டரில் பின்னுக்கு தள்ளியது. 2016 தெரி மீண்டும் சினிமாவில் மிகப்பெரிய ஓப்பனிங் பெற்றார். இதற்காக அவர் சவுத் இன்டர்நேஷனல் மூவி அவார்ட் கிடைக்கும். 2017இல் நெல்சர் முதல் முறையாக 3 வேடங்களில் நடித்தார். இந்த படத்துக்கு UK அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டர் கிடைத்தது. 2018இல் அவரது அரசியல் படமான சர்க்கார் பெரும் விமர்சன பாராட்டுகளை பெற்றது. இதைத் தொடர்ந்து விஜய், மாஸ்டர் பீஸ்ட், வாரிசு மற்றும் லியோ. 2024இல் தி கிரேட் ஆஃப் ஆல் டைம், இதிலும் இரட்டை வேடத்தில் நடித்தார். முக்கியமாக லியோ அவருடைய கரியரில் மிக அதிக வசூல் செய்த படமாக ஆனது. இது அவருடைய பிரம்மாண்டமான ரசிகர் தளத்தை மாறாத ஸ்டார் படத்தையும் காட்டு. 24 பிப்ரவரியில் விஜய் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டார். அவர் சினிமாவில் இருந்து விலகி அரசியலில் முழுமையாக ஈடுபடுவார் என்றார். அவர் தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார். இது ஒரு சாதாரண முடிவு. கோடிக்கணக்கான ரசிகர்களின் பெற்ற ஒரு சூப்பர் ஸ்டாராக தன்னுடைய பாதுகாப்பான சினிமா வாழ்க்கையை விட்டு கணிக்க முடியாத அரசியல் உலகத்திற்கு குதித்தார். டிவிகே தன்னை ஒரு மதசார்பற்ற சமத்துவ கட்சியாக அறிமுகப்படுத்தியது. திராவிட கட்சிகளுக்கு டிஎம்கே, கேடிஎம்கே ஒரு மாற்றாக. ஆனால் இந்த பயணம் எளிதாக இருக்கிறது. 2025இல் டிவிகே ஒரு பேரணியில் நடந்த நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர், 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது விஜயின் அரசியல் பயணத்தில் ஒரு துயரமாக தருணமாக இருந்தது. இந்த சோகமான சம்பவத்துக்கு பிறகு மக்கள் செல்வாக்கு குறையது. அவருடைய பிரபலத்தின் காரணமாக இன்றைக்கு 2026 தேர்தலில் ஒரு வரலாற்று வெற்றியை நோக்கி நிகழ்ந்தது. தேர்தல் வெற்றி மற்றும் முதலமைச்சராக பதவியேற்றார்.
2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கு 108 இடங்களில் வெற்றி பெற்று ஒற்றை மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்தது. இது 60 ஆண்டுக்கும் மேலான டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே இருவருக்கும் இடையிலான ஆதிக்கத்தை முடிவு கொண்டு வந்தது. ஒரு வரலாற்று தருணம். சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு பெரம்பலூர் மற்றும் திருச்சி கிழக்கு இரண்டிலும் வெற்றி பெற்றார். பின்னர் அவர் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்துவிட்டு பெரம்பலூர் தொகுதியை மட்டும் தக்க வைத்துக் கொண்டார். 1991 ஜெயலலிதாவுக்கு பிறகு 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வென்ற முதலமைச்சர் என்ற பெருமையும் 108 இடங்கள் மட்டும் போதுமான பெரும்பான்மை இல்லை. அதனால் டிவிக்கு இந்திய தேசிய காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து மேலும் சிபிஐஎம், பிசிகே, IUMN ஆகிய கட்சிகளின் வெளியிலிருந்து ஆதரவு தந்தார். இதன் மூலம் தேவையான பெரும்பான்மையை எட்டினார். 2026 மே 10 சென்னை ஜவஹர்லால் நேரு உள்ளரங்க அரங்கில் நடந்த ஒரு பிரமாண்ட விழாவில் தமிழ்நாட்டு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லோகர் முன்னிலையில் விஜய் தமிழ்நாட்டின் 9வது முதலமைச்சராக பதவியேற்றார். இந்த வரலாற்று நிகழ்வுக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உட்பட்ட பல்வேறு தேசிய மாநில தலைவர்கள் சாட்சியாக இருந்தது. இது 1967க்கு பிறகு திராவிடம் அல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டை ஆளும் முதல் சந்தர்ப்பம். இதனைத் தொடர்ந்து மே 21 மற்றும் 22 தேதிகளில் மேலும் 25 அமைச்சர்கள் பதவியேற்றனர். இதில் காங்கிரஸ், IUML, பிசிகே கட்சிகளின் பிரதிநிதிகளும் அடங்குவர். ஒரு சினிமா நடிகர் சினிமாவை விட்டு தேர்தலில் போட்டியிட்டு முதலமைச்சராக மாறியது இது வெறும் ஒரு அரசியல் வெற்றி இல்லை. இது தமிழக வரலாற்றின் புதிய அத்தியாயம். இன்று முதலமைச்சர் விஜய் அவர்களின் பிறந்த நாளில் பங்கருகன் சேனல் சார்பாக நாங்கள் அவருக்கு இதயம் நிறைந்த பிறந்த நாளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு குழந்தை நடிகராக தொடங்கி தளபதி என்ற பட்டத்தை வாங்கி 70க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து தற்போது தமிழ்நாட்டை வழிநடத்தும் முதலமைச்சராக மாறிய இந்த பயணம் இது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. எந்த கனவாக இருந்தாலும் விடாமுயற்சி, மக்களில் நம்பிக்கையும் இருந்தால் எதையும் சாதிக்கும். நீங்கள் இந்த பயணத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், உங்கள் நண்பருக்கு ஷேர், இன்னும் இது போன்ற கண்டென்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பங்கிரனோடு இணைந்து இன்னும் அருமையான கதைகள் வரும். நன்றி.